இனியா ஏன் இப்படி வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி தாண்டி வருவேன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. இனியா போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா அப்பா வந்து என்னடா நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு பொண்ணு கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் இனியா வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போயிட்டு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா வந்து, இங்கே பாருங்கள், பொறுமையாக பேசுங்க, அவள் இனியா காலில் விழுந்துற போதுங்கிறாங்க. இனியா என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி நிற்கிறாங்க. உனக்கு பொண்ணு கிடச்சதே பெரிய விஷயம், மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடாதுன்னு சொல்லவும் இனியா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மாவுக்காண்டி அவங்க அம்மா கிட்டேருந்து நீங்கள் ஹோட்டலில் வாங்குறதுக்காண்டி நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்க, ஆனால் என் பிள்ளையோட வாழ்க்கையவே அடகு வைப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் தொடர்ந்து என்னென்னா அதுக்கு என்ன சொல்லணும்னு அவங்க அம்மா சொல்ல, உடனே இங்கே பாரு, இல்லைனா மட்டும் இவனுக்கு பொண்ணு கிடச்சிடுமா, பொண்ணு அமைஞ்சிருக்குமா, இவனோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு எல்லாமே வேணாம் வேணான்னு தானே சொல்லிட்டு போனாங்க. ஏதோ பாக்கியா வந்துட்டு யார்கிட்டையும் கேட்காம கல்யாணம் முடித்ததுனால முடிச்சிட்டா, பரவாயில்ல, அவளோட ஹோட்டலும் எனக்கு